ஹாய் மக்களே! மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி வீட்டுக்கு வந்து ஆகாஷ் கிட்ட கஹனை பத்தி ஆகாஷ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கஹனோட பயோகிராஃபி புக்கை கொடுக்குறா ஆகாஷ் கிட்ட. ஆகாஷ் அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வான்னு சொல்றான். பூமி சொல்றா, நைட் டைமா இருக்கு, நான் வேணா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரவான்னு கேட்குறா. ஆகாஷ் சொல்றான், என்னை பார்த்தா நோயாளி மாதிரி இருக்கா, எனக்கு பர்கர் பீஸா பாஸ்தா கேக்குன்னு ஏதாச்சும் கொண்டு வான்னு கேக்குறான். பூமி அதெல்லாம் நடுராத்துல நான் எங்க போய் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு கேட்க, ஆகாஷ் சரி அதெல்லாம் இல்லைன்னா கூட சூடா பஜ்ஜி போண்டா வச்சும் கொண்டு வான்னு கேக்குறான். உடனே பூமி சொல்றா, உன்னை மாத்திரத்துக்கு பதிலா கடவுளையே மாத்திடலாம் போலன்னு கடுப்பாகிறா. இந்த லூஸ்க்கு நாம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சு பூமி பிரெட் ஆம்லெட் போட கிளம்புறா. அங்க நட்சத்திரம் அப்புறா கிட்ட, மம்மி கண்டிப்பா வீட்டுக்குள்ள திருட இருக்கான், ஆனா அவன் மாட்டவே மாட்டேங்கிறான்னு சொல்றா. அப்புறா சொல்றா, எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிரெட் ஆம்லெட் போடுற சத்தம் சமையல் வாசமும் வருது. பூனை ஏதாச்சும் பண்ணுதா இல்ல சமையல் வாசம் வருதுன்னு ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வராங்க. கிச்சன்ல பூமி பிரெட் ஆம்லெட் போடுறத பார்த்து அப்புறாவும் நட்சத்திராவும் நடுராத்துல இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. பூமி சமாளிச்சு, எனக்கு பசிச்சுது அதான் பிரெட் ஆம்லெட் போடுறேன், சொந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமான்னு சண்டைக்கு போறா. அப்புறா சரி சரி கோவப்படாத, இங்கேயே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல பூமி நான் என் ரூமுக்கு போய் நிம்மதியா சாப்பிட்டுக்கிறேன்னு தட்டு எடுத்துட்டு போறா. பூமி பிரெட் ஆம்லெட் கொண்டு வந்து ஆகாஷ் கிட்ட கொடுக்கறா. சாப்பிட்டு பார்த்தா ஆகாஷ், வா பூமி செமையா இருக்கு, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு, ஒரு ஷேக்கான் கொடுன்னு கைய பிடிக்க வரா. பூமி திரும்பவும் ட்ரை பண்றியா அப்படின்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், இல்ல உண்மையிலே என்னை கவனிச்சுக்க சமைச்சு தர ஆளே இல்ல, நீ எனக்கு சமைச்சு கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அங்க அபூர்வா யோசிச்சு பார்த்து, இரு இரு, பூமிக்கு எவ்வளவு பசிச்சாலும் நடுராத்திரில வந்து சமைக்க மாட்டாளே, ஒருவேளை அந்த திருடனுக்கு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு போனாலா, இப்போ திருடன் பூமி ரூம்ல தான் இருக்கானான்னு கரெக்டா டவுட் பண்றா. அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்றா, அந்த திருடன் பூமி ரூம்ல தான் இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ போய் உங்க டாடி கிட்ட விஷயத்த சொல்லுன்னு நட்சத்திரா கிட்ட சொல்றா. அபூர்வா சொல்றா, உங்க அப்பா என்னை அடிச்ச அடி இன்னும் வலிக்குது, நான் போனா திரும்பவும் அடிப்பாரோன்னு பயமா இருக்கு, நீயே போய் சொல்லுன்னு நட்சத்திராவை அனுப்பி வைக்கிறா. நட்சத்திரா நேரா சரச்சந்திரா ரூமுக்கு போய், டாடி ஏந்திரிங்க, வீட்டுக்குள்ள திருடன் புந்துட்டான், நானும் அம்மாவும் தேடி பார்த்தோம் கிடைக்கல, ஆனா பூமி நடுராத்திரில ஸ்நாக்ஸ் செஞ்சு பிரெட் ஆம்லெட் எடுத்துட்டு அவ ரூம்குள்ள போறா, எனக்கு என்னவோ அவ ரூம்ல தான் திருடன் இருக்கான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்றா. சரச்சந்திரா அப்படியா, வா போய் பார்க்கலான்னு கிளம்பி வந்து பூமி பூமின்னு சொல்லி கதவை தட்டுறாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் பூமி ஐயோ என் அப்பா வந்துட்டாருன்னு பதறா. ஆனா ஆகாஷ் கோலா, அப்பா வந்தா என்ன, கதவை திறக்க வேண்டியதானன்னு சொல்றான். பூமி சொல்றா, உன்னை எங்க பார்த்தா அவ்வளவுதான், சீக்கிரம் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோன்னு கபோர்டுக்குள்ள போறியான்னு கேக்குறா. கபோர்டுங்கிற வார்த்தையை கேட்டதும் ஆகாஷ்க்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் தாராவை ரூம் கபோர்ட்ல பூட்டி வச்சேனே அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆகுறான். உடனே பூமி சொல்றா, சரி சரி நீ அந்த ஜன்னல் ஸ்கிரீன் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கொன்னு சொல்ல, ஆகாஷ் போய் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறான். பூமி போய் கதவை திறக்கிறா. சரச்சந்திரா பூமியை கேக்குறாரு, உன் ரூம்ல திருடன் யாராச்சும் இருக்கானாமான்னு கேக்குறாரு. பூமி சொல்றா, என்னப்பா சொல்றீங்க, திருடன் தான் நான் இப்படி நிம்மதியா உட்காந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு இருப்பேனா, யாராச்சும் திருடனுக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு தருவாங்களான்னு கேக்குறா. உடனே சரச்சந்திரா சொல்றாரு பூமி கிட்ட, சரி சரி நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு நட்சத்திராவை பாக்குறாரு. அப்ப நட்சத்திரா சொல்றா, நான் சொல்லல அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் சரச்சந்திராவுக்கு செம்ம கோவம் வந்து, ராத்திரில நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அபூர்வா கணத்துல பல்லார்னு அரைஞ்சிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்றா, ஏன் என் பேரை சொன்னேன்னு அபூர்வா கேக்குறா. நட்சத்திரா சொல்றா, உன்னை அடிச்ச மாதிரி என்ன அடிச்சா என்ன பண்றது, அதான் உன்னை மாட்டி விட்ட மம்மின்னு சொல்றா. அபூர்வா சொல்றா, உன்னை போய் பொண்ணுன்னு பெத்தம் பாரு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு போறா. அவங்க போனதும் ஆகாஷ் வெளியே வந்து திரும்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அப்படின்னு பூமிகிட்ட சொல்றான். பூமி அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ கபோர்ட்னு சொன்னதும் ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆனன்னு கேக்குறா. உடனே ஆகாஷ் தாராவை கபோர்ட்ல பூட்டி வச்சது திரும்பவும் ஞாபகம் வந்து பதறிட்டு ஓடுறான். பூமி சாப்பிடாம எங்க ஓடுறேன்னு கேக்குறா. அட்லீஸ்ட் இந்த பயோகிராஃபி புக்கையாச்சும் எடுத்துட்டு போன்னு சொல்லி அவ கையில கஹன் பயோகிராஃபி புக்கை தூக்கி கொடுக்கறா. கையில புக்கோட ஓடி வந்த ஆகாஷ், ஐயோ தாரா உயிரோட இருக்காளா இல்ல போயிட்டாளான்னு பயந்துகிட்டே கபோர்டை திறக்கிறான். தாரா
காத்தே இல்லாம சுயநினைவு இல்லாம மயங்கி கிடக்குறா. ஆகாஷ் அவளை தூக்கி பெட்ல போட்டு முகத்துல தண்ணி தெளிச்சு தாரா தாரான்னு கூப்பிடுறான். தண்ணி பட்டதும் தாரா மெல்ல கண்ணு விழிக்கிறா. ஆகாஷ் தப்பிச்சோன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். இல்லன்னா என் வேலை முடிஞ்சிருக்கும்னு அப்பதான் நிம்மதி பெருமூச்சு விடுறான். தாரா எந்திரிச்சு, கஹன் என்னை விட்டு எங்க போனீங்க? நான் டியூன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எனக்கு மயக்கம் போட்டுட்டேன், நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், அது ஒரு இம்பார்ட்டன்ட் போன் கால் வந்துச்சு, அதான் போயிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். தாரா சொல்றா ஆகாஷ் கிட்ட, கஹன் உங்களுக்காக ஒரு புது டியூன் போட்டி வச்சிருக்கேன், பாடுறேன் கேளுங்கன்னு சொல்லி பாடி காட்டுறா. ஆகாஷ் நைஸா சூப்பர் சூப்பர், எனக்காக நல்லா பாடுற, ஆனா இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் போதும், கிளம்புன்னு சொல்றான். இங்கே இருந்தா திரும்ப யாராச்சும் நம்ம 2 பேரையும் பாத்துடுவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி தாராவை வழி அனுப்பி வைக்கிறான். தாரா போனதும், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க கூட இவ்வளவு பெரிய புக்கை படிச்சிருக்க மாட்டாங்க, என் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க கூட நான் இவ்வளவு படிச்சது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே பூமி கொடுத்த கஹன் பயோகிராஃபி புக்கை திறக்கிறான். பூமி புக்ல என்ன எழுதி வச்சிருக்கான்னா, என் கஹன் மாமா ரொம்ப நல்லவரு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவாரு, அவர் அம்மாவை கடவுளுக்கு சமமா மதிப்பாரு, தங்கச்சிய தான் பொண்ணு விட அதிகமா பாத்துப்பாரு அப்படின்னு பூமி எழுதி வச்சிருக்கிறத படிக்கிறான். புக்ல பூமி எழுதி வச்சிருக்கா, கஹன் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லார்கிட்டயும் ரொம்ப மரியாதையா பணிவா பேசுவாரு, எல்லாருக்கும் உரிய மரியாதைய கொடுப்பாரு, கஹனோட புகழ அடுக்கிக்கிட்டே போயிருக்கா. இத வாசிச்ச ஆகாஷ், ஓ கஹன் உண்மையிலே ரொம்ப நல்லவன் போலயே அப்படின்னு யோசிக்கிறான். புக்ல அடுத்து என்ன எழுதிருக்கானா, எல்லாரும் என் மாமாவுக்கு குடும்ப பெயர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, அதுதான் அவரோட சுயமரியாதை அப்படின்னு எழுதியிருக்கா. அதை பார்த்து ஆகாஷ், ஓ இவனுக்கு செல்ஃப் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் பூமி என்ன எழுதிருக்கானா, மாமாவுக்கு கோபம் ரொம்ப அதிகம், ஆனா தான் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அவரோட ஈகோ எல்லாம் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு உடனே சாரி கேட்டுருவாருன்னு எழுதியிருக்கா. ஆகாஷும் ஓ அப்படியா விஷயம்னு படிச்சுக்கிட்டே இருக்கான். அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆகாஷும் தாராவும் பப்புக்கு போய் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தாரா அவங்க கஹன் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறா. அப்போ பார்த்து பூமி செம்ம மாடர்ன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல பப்புக்கு வரா. அந்த ட்ரெஸ் அவளுக்கு கொஞ்சமும் கம்ஃபர்டபுளா இல்ல, அன்கம்ஃபர்டபுளா இருக்கவே அதை சரி பண்ணிக்கிட்டே வரா. மாடர்ன் ட்ரெஸ்ல பூமியை பார்த்ததும் ஆகாஷ் அப்படியே பிளாட் ஆயிடுறான். அவ அழகா ரசிக்கிற வேகத்துல கைய பிடிச்சிருந்த தாராவை மறந்து அப்படியே கீழே போட்டுறான். தொப்புன்னு தாரா கீழே விழுந்து ஐயோ என் இடுப்பு போச்சேன்னு கத்தி கதறா. ஆனா ஆகாஷ் அவளை கண்டுக்கவே இல்லை. தாராவை கண்டுக்காம நேரா பூமி கிட்ட வந்து ஆகாஷ் அவ அழகா பாத்துக்கிட்டே அவ கைய பிடிச்சு டான்ஸ் ஆட கூப்பிடுறான். பூமிய கைய விடுன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டே வீட்டு போலாம் வான்னு கூப்பிடுறா. ஆகாஷ் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு போலாம் ப்ளீஸ்னு கெஞ்சுறான். பூமி, நான் இங்க உங்க கூட டான்ஸ் ஆடல, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதான்னு கண்டிப்பா சொல்றா. பூமி கிளம்பலான்னு சொல்லும் போதே சூர்யா பப்புக்குள்ள நுழையறான். சூர்யா வந்ததை பார்த்த பூமி, ஐயோ இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நாம ஆகாஷ் கூட டான்ஸ் ஆடிதான் ஆகணும், இல்லைன்னா இவனுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆகாஷோட டான்ஸ் ஆட ஒத்துக்கிறா. ஆகாஷ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. பூமி டான்ஸ் ஆடுறத பார்த்த சூர்யா உடனே அபூர்வாக்கு போன் போட்டு நடக்கிறதையெல்லாம் சொல்றான். அதை கேட்டு அபூர்வா செம்ம கடுப்பாகிறா. பூமி ஆகாஷோட சேர்ந்து செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. பூமி ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு சரக்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. வர எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.